ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் எல்லாருக்கும் நண்பர்களும் இருப்பாங்க. அதே மாதிரி நமக்கு பிடிக்காத பகைவர்களும் இருப்பாங்க. உங்களுக்கு கெடுதல் செய்கிற ஒருத்தரை பழிக்கு பழி வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன ஆகும்னு தெரியுமா? உங்களுடைய மன அமைதி, நிம்மதி தான் கெட்டு போகும். உங்கள் பகைவர்களை, பிடிக்காதவங்களை பழிக்கு பழி வாங்கணும்னு சிந்திச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க உடல் ஆரோக்கியம் தான் கெட்டு போகும். உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் கூடும், நைட்டு நல்ல தூக்கம் கூட வராது. உங்களுக்குள்ள இருக்கிற இந்த வெறுப்புங்கிற உணர்வால உங்க எதிரிகளுக்கு ஒன்றும் ஆகாது. ஆனா இந்த வெறுப்புணர்வு உங்களுடைய ஒவ்வொரு பகலையும் இரவையும் நரகமாக்கும். உங்களுக்கு பிடிக்காத மனிதர்களை பழிக்கு பழி வாங்கணும்னு நினைக்காதீங்க. அதுக்கு பதிலா மறப்போம், மன்னிப்போம், விலகுவோம்னு வாழ ஆரம்பிங்க. இந்த மனநிலைக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா உங்க எதிரிகளை பழிக்கு பழி வாங்கணும்னு சிந்திக்க மாட்டீங்க. உங்க மனசை நரகமாக்க மாட்டீங்க. யாரையும் பழிக்கு பழி வாங்கணும்னு முயற்சி செய்யாதீங்க. அந்த மாதிரி நீங்க செய்ய முயற்சி எடுத்தீங்கன்னா உங்களை தான் நீங்க அதிகமா காயப்படுத்த போறீங்க. எப்படின்னா, இந்த பழிக்கு பழி வாங்கணும்னு நினைக்கிற இந்த எண்ணம் உங்களுக்குள்ள கோப உணர்வா எப்பவும் இருக்கும். நீங்க எப்பவும் கோபத்தோடவே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஹை பிபி வரும். அதை ஃபாலோ பண்ணி ஹார்ட் ப்ராப்ளமும் வரும். நம்மளை யாராவது காயப்படுத்தினா நிச்சயமா நமக்கு கோபம் வரும். நம்மளை நாம இந்த மாதிரி நமக்கு பிடிக்காத நபர்கள்ட்ட இருந்து காப்பாத்திக்க ஒரே ஒரு வழிதான் இருக்குது. மறப்போம், மன்னிப்போம், விலகுவோங்கிற இந்த எண்ணங்கள் தான். இந்த எண்ணம் உங்களுக்கு வந்த பிறகு நீங்க யாரையும் பழிக்கு பழி வாங்கணும்னு நினைக்க மாட்டீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு பிடிக்காத செயலை செய்யற மனுஷங்களை மறக்க பழகுவீங்க, மன்னிக்க பழகுவீங்க, விலக பழகுவீங்க. மனிதா, இந்த வாழ்க்கை பயணத்தில் உன்னை சூழ்ந்துள்ள பல மனிதர்கள் உனக்கு பிடிக்காத வகையில் தான் செயல்படுவர். அவர்கள் மீது வெறுப்புணர்வோடும் பழிக்கு பழி வாங்கும் உணர்வோடும் வாழ்வதை விட அவர்களை மறந்துவிடு, மன்னித்து விடு, விலகிவிடு. இதுவே உன் மனதையும் உடலையும் பாதுகாக்க சிறந்த வழியாகும். நன்றி, வணக்கம். நான் போஸ்ட் பண்ற ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்க உங்க வாட்ஸ்அப்லயே பார்க்கலாம். ஒரு புது வீடியோ நான் பப்ளிஷ் பண்ண உடனே டைரக்டா அந்த வீடியோவோட லிங்க் உங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துடும். அதுக்காக வாட்ஸ்அப்ல ஒரு கம்யூனிட்டி கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த கம்யூனிட்டி லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் அந்த கம்யூனிட்டியில ஒரு மெம்பரா ஜாயின் பண்ணிக்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஆல்சோ பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க.